தைப்பூசத்துல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. விரதம் இப்படிதான் இருக்கணும். அந்த சஷ்டியில இருக்கிற 6 நாள் 7 நாள் விரதம் இந்த தைப்பூசத்துல இருக்கிற அந்த ஒரு நாள் இருந்தா போதும். அது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. தைப்பூசம் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர ஒரே நாயகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவர்தான். ஃபர்ஸ்ட் இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் 108 நாள்லேருந்து முன்னாடியிலேருந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து 90 நாள், 48 நாள், டிசம்பர் 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 9 நாள், 7 நாள். இதெல்லாம் முடியாதவங்க அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறது வழக்கமாக இருக்கக்கூடியது. பார்வதி கிட்டேருந்து முருகர் வாங்கின வேல் வஜ்ரவேல். வஜ்ரவேல் எங்கெல்லாம் இருக்கும்? பழனிமலை முருகர் கோவில்ல இருக்கும். அதே போல திருப்போரூர் முருகர், எங்கெல்லாம் முருகர் உட்கரமா இருக்காரு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வஜ்ரவேல் 3 அடுக்காக இருக்கும் அந்த வேல். ஞானவேல் வாங்கினது பழனிமலையில, அது தீபம் மாட்டி இருக்கும். இப்ப இந்த வேல் வாங்குதல் அப்படின்றது எங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஆனா அதற்குன்னு உண்டான அளவுகள் இருக்கு. கோவில்ல வைக்கும் போது 6 அடி வைப்பாங்க, 12 அடி வைப்பாங்க, விஸ்வரூபமா வைப்பாங்க. ஆனா வீட்டுல வைக்கும் போது இந்த அளவு தாண்டி வைக்க கூடாது. நான் ஏன் தைப்பூசத்துக்கு வேல் பூஜை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, சூரனை வதம் செய்யறதுக்காக எங்க குலத்தை காக்க, இந்த தேவ குலத்தை காக்கிறதுக்குன்னே ஒரு நாயகனை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்ட உதிச்சது இந்த இடத்துல தான்.